சென்னை வண்ணாரப்பேட்டை தமிழக வெற்றிக்கழக ஆதரவாளர் எட்வின்ராஜ் பிராண்டோ என்ற ஒருவர் தனது வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வருகிறார். தனது ஆதரவாளர் மீது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். மருந்து போலாம் எடுத்துக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து ஆமாம், அது கவர்மெண்ட் கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது. சொல்லுங்கள், கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது. கவர்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பார்க்குறேன். கடையெல்லாம் நான் எப்படி நான் சொல்லுவேன்? கவர்மெண்ட் விற்கிது, நீங்கள் தப்பாக பேச சொல்கிறீங்களா? இல்லை, அப்போ உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யார் உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? கிடைக்க முடியும். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது, கடை இருக்குன்னு அது தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வரல. இது கவர்மெண்ட்ல ஃபாரின்லேயே இதுவாக விடுறாங்க. ஏன் இங்கே மட்டும் இது போல பண்ணுறாங்க? இது சிவன் பொருள்னு சொல்கிறாங்க. அதனால தான் சிவனை வச்சு கொண்டு கும்பிடுறேன். நான் இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன். ஓகே சொல்லுங்க. அது யூஎஸ்லாம் அலோவ் பண்றாங்க, அது இல்லைன்னு சொல்லல. ஆமா, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, புரியுது, ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஒரு குடிமகனா ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த நாட்டுல நம்ம நாட்டுல என்ன சட்டமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நாட்டுல ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம வீட்டுல இது நம்ம நாட்டுல இது அஃபென்ஸா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. இது நம்ம ஊர்ல அஃபென்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ண இதுதானா? எனக்கு புனிதமான பொருள் நான் புனிதமா தான் பாக்குறேன். அதுக்குதான் சாமியா வச்சு கும்பிடுறேன். அது இப்போ எனக்கு என்ன இது பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க இதெல்லாம் நான் பேசுறதுலாம் எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் வந்தேன்னா எனக்கு மண் நிம்மதி கண்டிப்பா. வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? பார்த்து நைட்ல பகல்ல எடுத்தீங்களா? கீழே